வீட்டை சுற்றி மரங்கள் வளர்க்குறதுனால சப்ஸ்ட்ரக்சருக்கும் ஃபவுண்டேஷனுக்கும் இம்பேக்ட் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டை சுற்றி மரம் வளர்க்குறது ரொம்ப நல்லது தான். ஏன்னா அது நம்மளுக்கு நிழல் கொடுக்கும், குளு குளுன்னு காற்றும் வரும், ஆக்சிஜன் இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த மரங்கள் வீட்டோட ஃபவுண்டேஷனை எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு? இதோட ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆமாம், சில மரங்கள் அஃபெக்ட் பண்ணும், சிலது பண்ணாது. எப்படி ப்ராப்ளம் வரும்னா, சில மரங்களோட ரூட்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக ஸ்ப்ரெட் ஆகும். சாயில்குள்ளே இருக்கிற வாட்டரை ரொம்ப அப்சர்வ் பண்ணும், குறிப்பாக கிளே சாயிலில். இதனால சாயில் ஷ்ரிங்கேஜ் ஆகி ஃபூட்டிங் கீழே அன்இவன் செட்டில்மெண்ட் வரும். ஒஸ்ட் கேஸ்ல ரூட் டைரக்டா ஃபூட்டிங் செப்டிக் டேங்க் காம்பவுண்ட் வால்குள்ள கூட போகும். இதோட ரிசல்ட்னு பார்த்தா வால் கிராக்ஸ், ஃப்ளோர் டைல் லிஃப்டிங், பிளம்பிங் டேமேஜ் இது எல்லாமே நடக்கும். இப்போ இதுல எந்த மரம்லாம் ஆபத்தானதுன்னு பார்க்கலாம். ஆலமரம், அரச மரம் இதோட ரூட் ரொம்பவே லாங்கா இருக்குங்க. நீம் ட்ரீ, மேங்கோ ட்ரீ, ரெயின் ட்ரீ, யூகலிப்டஸ் இதோட ரூட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், வாட்டர் யூசேஜும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான மரங்கள் மினிமமாக 30லேருந்து 40 அடி தள்ளி தான் இருக்கணும். சரி, அப்போ சேஃபான ட்ரீ எதுன்னு தானே கேட்குறீங்க? கோகனட், கோவா, பொமக்ரானட், பப்பாயா, பனானா, துளசி, லெமன் இந்த மாதிரியான பிளான்ஸை நீங்கள் பிளான் பண்ணலாம். இதெல்லாம் 10லேருந்து 15 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணினா சேஃபாக இருக்கும். இது கூட அடிஷ்னலாக ஒரு டிப்னா, நார்த் அண்ட் ஈஸ்ட் சைடில் ஸ்மால் பிளான்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் சைடில் ஷேட் கொடுக்குற ஆனால் நான் அக்ரெசிவ் ரூட்ஸ் இருக்கிற மரமாக பார்த்து சூஸ் பண்ணுங்க. காம்பவுண்ட் வால் கிட்ட பெரிய மரம் வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மரங்கள் வீட்டுக்கு இனிமையில் தான், ஆனால் தவறான மரம் தவறான டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் ப்ராப்ளமே. பிளானோட பிளான் பண்ணினா வீடும் சேஃபாக இருக்கும், என்விரான்மெண்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம தினம் ஒரு தகவல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.